எல்லாருக்கும் வணக்கம். நாங்க திருவருட்பயன்ல இன்னைக்கு 90வது குறள் பார்க்க போறோம். 9வது அதிகாரம் முடியப் போகுது. அடுத்தது 10வது அதிகாரம். அதுலயும் 10 குறள் தான். அப்ப இன்னைக்கு 90வது குறள் என்னென்றா, எல்லா வகையும் இயம்பும் இவன் அகன்று நில்லா வகையை நினைந்து பொருள் என்றதான் குறள். அப்ப அதுக்கு விளக்கம் என்ன சொல்லினோம்டா, ஐந்தெழுத்தின் பல நிலைகள். நாங்கள் ஐந்தெழுத்து எல்லாம் பார்த்திருக்கிறோம். அதின் பல நிலைகள் பற்றி இந்த குறள்ல இந்த குறளுக்கு விளக்கம் கொடுக்கினான். அப்ப இவன் என்றது இங்க ஆன்மாவை குறிக்குது. ஐந்தெழுத்து தூலம், சூக்குமம், அதிசூக்குமம் எனவும் அவற்றினும் நுட்பமாய் காரணம், மகா காரணம் எனவும் பல வகையாய் நிற்கும் என்பதை அறிந்தோம். நாங்க பார்த்தனாங்கள் தானே ஒவ்வொரு ஐந்தெழுத்தும் எப்படி என்று. அப்ப தூலம், சூட்சுமம், அதிசூட்சுமம், காரணம், மகா காரணம் என்று பார்த்ததென்று சொல்லப்படுது. பற்றுக்களை விட விரும்பாதவர் அஞ்செழுத்து மந்திரத்தை தூலமாக வைத்து கணிப்பர். அப்ப பற்றுக்களை யார் விரும்பாதவர்கள், பற்றுக்களை விட விரும்பாதவர்கள் இந்த அஞ்செழுத்து மந்திரத்தை தூலமாக வைத்து ஓதுவர், உச்சரிப்பர் என்றது கணிப்பர் என்று சொல்லப்படுது. பற்றுக்களை விட விரும்பினோர் அதனை சூட்சுமமாக வைத்து கணிப்பர். அப்ப பற்றுக்களை விட விரும்பினவர்கள் இந்த ஐந்தெழுத்தை சூட்சுமமாக சொல்லுவினார். ஞான குருவின் உபதேசத்தை பெற்று பற்றுக்களை விட்டொழிக்க முயல்கின்றவர்கள் பாசம் நீங்குதற் பொருட்டு பாச எழுத்துக்கள் 2ஐயும் நீக்கி மற்றை 3 எழுத்தை மட்டும் கணிப்பர். அப்ப தூல எழுத்துல நமசிவாயம் என்று சொல்லிவினோம். பற்றுக்களை விட விரும்பாதவர்கள் தான் அப்படி சொல்லிவினாம். பற்றுக்களை விட விரும்பினவர்கள் சிவாய நம என்று சொல்லிவினாம். 3வது அதிசூட்சுமம் எப்படி என்றால், ஞான குருவின் உபதேசத்தை பெற்று பற்றுக்களை விட்டு ஒழிக்க முயலுகின்றவர்கள். ஞான குருவின் உபதேசத்தை பெற்று பற்றுக்களை விட்டு ஒழிக்க முயல்கின்றவர்கள் பாசம், அந்த பாசம் நீங்குதற் பாசம் தானே பற்று, அத பாசம் நீங்குதற் பொருட்டு பாச எழுத்துக்கள் 2ஐயும் விட்டுட்டு மற்ற 3 எழுத்துக்களையும் சொல்லி உச்சரிப்பினோம். பாச எழுத்துக்கள் என்ன நாங்க பார்த்தினாங்க. ந, ம. ந என்ற எண்ணத்தை குறிக்குது, ம என்ற எண்ணத்தை குறிக்குதுன்னு எல்லாம் நாங்க பார்த்திருக்கோம். அந்த ந, ம தான் பாச எழுத்துக்கள். அப்ப அதை விட்டுட்டோம்டா, இப்ப சிவாய நம இல்ல எது நமவை விட்டலாம். நம சிவாயவில பாச எழுத்து முன்னுக்கு இருக்கு, சிவாய நமவில பின்னுக்கு இருக்கு. அப்ப அது 2ஐயும் விட்டுட்டு சிவாய என்று உச்சரிப்பினாம். யாரு? அதிசூக்கும பஞ்சாட்சரத்துல. முத்திய எய்தும் நிலையுடையவர் அம்மூன்று எழுத்துக்களுள் ஈற்றில் உள்ள ஆன்ம எழுத்தாகிய யகாரத்தையும் நீக்கி எஞ்சிய 2 எழுத்துக்களை மட்டுமே மந்திரமாக கொண்டு தொடர்ந்து இடைவிடாது கணிப்பர். அப்ப அதிசூட்சுமத்துல பாச எழுத்துக்கள் 2ஐயும் நீக்கி மற்ற 3ஐயும் சொல்லிவினம் சிவாய சிவாய என்று. யாரு? ஞானகுருவிட்ட உபதேசத்தை பெற்று பாச பற்றுக்களை விட்டொழிக்க முயல்கிறவர்கள் பாச எழுத்துக்களை உச்சரிக்க மாட்டினான், நாமாவை உச்சரிக்க மாட்டினான். இங்கே அடுத்தது என்ன சொல்லினாம்? முத்திய எய்தும் நிலையுடையவர், முத்தியை எய்துற நிலையுடையவர்கள் அம்மூன்று எழுத்துக்களுள், முதல் சொன்னமே அந்த சிவாய அந்த 3 எழுத்துக்களுள் ஈற்றில் உள்ள கடைசியில உள்ள யாவை விட்டுட்டு, அது யான்றது என்னத்தை குறிக்குது? ஆன்மாவை குறிக்குது. அப்ப அந்த யகாரத்தை நீக்கி போட்டு விட்டுட்டு எஞ்சிய 2 என்றா சிவ 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 என்று சொல்லிக்கொண்டு இருப்பினோம். இது திருமந்திரத்திலும் சிவ சிவ என்கிட சிவகதி தானி என்று திருமந்திர பாடல்ல வருகுது. திருமந்திரத்திலையும் நிறைய சைவ சித்தாந்த கருத்துக்கள் எல்லாம் அங்க நிறைய இருக்குது. ஒப்பிட்டு பார்த்தா நிறைய விஷயம் அறிஞ்சு கொள்ளலாம். உங்கள்கிட்ட புத்தகம் இருந்தா பார்த்துக்கொள்ளுங்க. எனக்கு எத்தனையாவது பாடல்ன்றது தெரியல, திரும்பவும் சொல்றேன். அப்ப 2 எழுத்துக்களை மட்டும் மந்திரமாக கொண்டு தொடர்ந்து உச்சரிச்சு கொண்டு வருவினாம். அதுக்கு பிறகு சி என்னும் ஓர் எழுத்தாகிய மகாகாரண பஞ்சாக்கர கணிப்பினால் சிவானந்தத்தில் மூழ்கி இருக்கும் நிலை உண்டாகும். இதெல்லாம் சிவ சிவ என்று சொல்ல பிறகு கடைசியில மகாகாரணம், சிவ என்று சொல்றது காரண பஞ்சாட்சரம், சி என்று சொல்றது சி சி என்று சொல்லி கொண்டு வாரது மகாகாரண பஞ்சாக்கரம்.
அப்ப அதையல் சிவானந்தத்தில் மூழ்கி இருக்கும் நிலை உண்டாகும். சி 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 என்று சொல்லிக் கொண்டு வர இந்த நிலை உண்டாகும். இந்த நிலை சிவானந்தத்தில் மூழ்கி இருக்கும் நிலை. அப்ப திருவைந்தெழுத்து வந்து தேவாரம், திருவாசகம் எங்களுடைய எல்லா நூல்களிலுமே இருக்குது. அதை நாங்கள் பொருள் உணர்ந்து படிக்க இன்னும் அந்த பொருளை தெரிஞ்சு படிக்க இன்னும் எங்களுக்கு நல்லா இருக்கும். அடுத்து இவ்வாறு பாசப்பற்றில் அழுந்தி இருத்தல், பாச நிலையிலிருந்து சிறிது விடுபடுதல், பாசப்பற்று நீங்கி திருவருள் நிலையைப் பெறுதல், திருவருள் நிலை வாய்க்கப் பெற்றும் நிட்டை கூடப் பெறாமை, நிட்டை கூடியும் அதிலிருந்து மீண்டு உலகினை நோக்கும் நிலையென அவரவர் நிற்கும் அனுபவ நிலைகள் பலவாயிருத்தலின், அவ்வனுபவ நிலைகளுக்கு ஏற்ப அவரவர் ஓதுதற்குரிய ஐந்தெழுத்தின் நிலைகளும் பலவாயின என அறியலாம். அப்ப 5 நிலைகள் இருக்குதானே திருவைந்தெழுத்து. ஆறாருக்கு என்னென்ன எந்தெந்த நிலையில இருக்கிறவை கண்டு சொல்லப்பட்டிருக்கு. பாசப்பற்றில் அளந்து இருத்தல், பாச நிலையில இருந்து சிறிது விடுபடுதல், பாசப்பற்று நீங்கி திருவருள் நிலையை பெறுதல், திருவருள் நிலை வாய்க்கப் பெற்றும் நிட்டை கூட பெறாமை. திருவருள் நிலை வாய்க்கப் பெற்றாலும் நிட்டை கூட பெறாமை, நிட்ட கூடியும் அதிலிருந்து மீண்டும் உலகினை நோக்கும் நிலை என அவரவர். அப்ப 5 நிலைகள் இருக்குது. அவரவர் நிலைகளுக்கு ஏற்ப சொல்லப்பட்டிருக்கு இந்த திருவைந்தெழுத்து. அவரவர் நிற்கும் அனுபவ நிலைகள் பலவாயிருத்தலின், அவ்வனுபவ நிலைகளுக்கு ஏற்ப அவரவர் ஓதுதற்குரிய ஐந்தெழுத்தின் நிலைகளும் பலவாயின என அறியலாம். அப்ப பற்ற விட விரும்பாதவைக்கு ஒரு மந்திரம், பற்ற விடுகிறவைக்கு ஒரு மந்திரம், பற்றுக்கள்ல இருந்து நீங்கி முத்திக்கு போறவைக்கு என்று ஒவ்வொன்று பாசப்பற்றுகளுக்கு ஒவ்வொன்றும் 5 நிலையும் 5 விதமான மந்திரங்களை சொல்லலாம் என்றதைத்தான் இங்க சொல்லினான். தூலம் என்றா பற்றுக்களை இருக்கிற உலகியல் பற்றுக்களை விட விரும்பாதவர்கள், பிறகு அதை விட விரும்புகிறவர்கள், அப்படி அவரோட படிநிலையா சொல்லியிருக்க 5 நிலைகளும் 5 திருவைந்தெழுத்துக்களும். முதல் 5, பிறகு 3, 2, 1 வருகிறது. அடுத்த தலைப்பு சிறந்த சாதனம். ஞான நெறியில் ஐந்தெழுத்து சிறந்த சாதனமாய் அமைகிறது. அப்ப ஞான நெறியில வந்து ஐந்தெழுத்து சிறந்த சாதனமாய் அமைகிறது என்பது இதனால் விளங்கும். பந்தமாகிய கீழ்நிலையில் உள்ளவர் அதிலிருந்து நீங்கி வீடாகிய மேல்நிலையை அடைவதற்கும் அது சாதனம் ஆகின்றது. அப்ப பந்தமாகிய கீழ்நிலையில் உள்ளவர்கள் அதில இருந்து விடுபட்டு வீடாகிய மேல்நிலையை அடைவதற்கு இது சாதனம் ஆகிறது. சாதனம் என்ற தெரியும் தானே, இந்த திருவைந்தெழுத்து தான் எங்களுக்கு ஒரு வீடு பெற்று அடைகிறதுக்கு ஒரு சாதனமாக இருக்கிறது. மேல்நிலையை எய்தினோர் பழைய பழக்கத்தால் மீளவும் உலகினை நோக்கி சென்று விழாதபடி காத்து கொள்வதற்கும் அது சாதனம் ஆகிறது. அப்ப மேல்நிலைய படிப்படியா மேல போனாலும் பழைய பழைய பழக்கத்துல திரும்பவும் உலகியலுக்குள்ள வந்துடுவினம் தானே, வந்துட்டினம் என்றால் வந்துடுவினம். அப்ப அதை காத்து கொள்றதுக்கும் வராமல் இருக்கிறதுக்கும் கீழ்நிலைக்கு மேல்நிலையில இருந்து திரும்பவும் பழைய கீழ்நிலைக்கு வராமல் இருக்கிறதுக்காகவும் இந்த திருவைந்தெழுத்தை ஓதுறது எங்களை காத்து கொள்ளுது. அந்த கீழ்நிலைக்கு விழாதபடி கீழே இறங்காமல் இந்த திருவைந்தெழுத்தை ஓதும் போது அதுங்களை காத்து கொள்கிறது. இப்ப நாங்க விஸ்வாமித்திரர் எல்லாம் தியானம் செய்யக்குள்ள மேல்நிலையில இருந்து அந்த கீழே ரம்ப ஊர்வசி வந்து அவரை இதன்னிக்க வந்துட்டாருன்ட்டு படிச்சு நாங்கள். அது இதுக்கு பொருந்துமோ தெரியல. ஏனென்றா மேல்நிலைக்கு போகைக்கையும் இப்படியான பழைய இதுகள் வந்து பழக்கங்கள் வந்து எங்களை கீழே விழுத்தி போடும், தள்ளிவிடும். அப்ப அப்படி தள்ளாமல் விழாமல் இருக்கிறதுக்காக இந்த திருவைந்தெழுத்து எங்களுக்கு சாதனமாக இருக்கிறது, காத்து கொள்ளுது. எங்களை ஒரு காப்பு அரணாக இருந்து நாங்க சொல்லி கொண்டு வர அது எங்களை காத்து கொள்கிறது. அதுதான் சாதனம். மேல்நிலையை அடைந்த பின்னரும் கீழ்நிலைக்கு வருதல் உண்டோ என்று கேட்கலாம்.
ஏன்னா மேல்நிலை அடைஞ்ச பிறகு கீழ்நிலைக்கு வருவினமோன்று ஒரு கேள்வி கேட்கலாம். அவ்வாறு நிகழ்தல் உண்டு என்பதை சில பெரியோர் வாழ்விலிருந்து அறிகிறோம். அப்படி இருக்குது, மேல்நிலையில இருந்து நாங்க கீழ்நிலைக்கு வரலாம்ன்றதை பெரியோர் வாழ்வில இருந்து அறிகிறோம். இப்ப நாங்கள் இந்த தியானத்துக்கு வந்த பிறகு இவைகள் சில ஆக்கள் பெரியோர்கள் சொல்லினம், மனிதரா பிறந்த நாங்கள் திரும்ப நாங்கள் கீழான பிறப்புக்கு போக மாட்டோம் என்று. ஆனா இந்த ஆன்மீக நூல்கள், வேதாந்த நூல்களும் சொல்லப்படுது, சைவ சித்தாந்த நூல்களும் என்ன சொல்லப்படுதுன்னா, எங்கட பாவ புண்ணியத்துக்கு ஏற்ப நாங்கள் கீழான பிறப்புகளையும் எடுப்போம், மேலான பிறப்புகளையும் எடுப்போம் என்று புத்தகங்கள் எல்லாத்திலுமே சொல்லப்படுது. நாங்க மேல மனிதரா பிறந்தா கீழ் நிலைக்கு போக மாட்டோம் என்று சில பேர் சொல்லினா, எனக்கு தெரியல, இது என்னுடைய கருத்து. ஆனால் வாசிச்ச புத்தகங்கள் எல்லாத்துலேயுமே, வேதாந்த புத்தகங்கள்லையும் இது இருக்குது, சைவ சித்தாந்த புத்தகங்கள்லையும் சொல்லப்படுகிறது. எங்களோட பாவ புண்ணியத்துக்கு ஏற்ப நாங்க இப்ப மனுஷரா இருந்தாலும் எவ்வளவு பாவங்கள் செய்கிறோமோ கீழான பிறப்பு கிடைக்கும், புண்ணியங்கள் செய்ய மேலான பிறப்பு கிடைக்கும் என்றெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. இது நாங்க தத்துவ போத புத்தகத்திலையும் பார்த்திருக்கிறோம், சூரிய கலாமேமுக்கும் தெரியும். அப்போ ஓகே, அப்ப சில பெரியோர்கள் வாழ்வில இருந்து நாங்கள் அறிகிறோம் என்று சொல்லப்படுகிறது. பல காலம் தூய்மையான துறவு வாழ்க்கையை மேற்கொண்டவரும் சூழ்நிலை காரணமாக உலக இச்சைக்கு ஆட்பட்டு தமது தவ நெறியினின்று வழுவி தவறு இழைத்து விடுவதை பார்க்கிறோம். அப்ப அவைகள் என்ன, பல காலம் தூய்மையான துறவு வாழ்க்கையில வாழ்ந்தவர்கள், மேற்கொண்டவர்கள் சூழ்நிலை காரணமாக உலக இச்சைக்கு ஆட்பட்டு தவநெறியினின்று வழுவி இருந்ததை பார்க்கிறோம் என்று, தவறிழைத்து விடுவதை பார்க்கிறோம் என்றும் சொல்லப்படுது. இது சில கதைகளும் இருக்குது. அந்த பூனை வளர்த்த கதை, எலிக்கண்டு எல்லாம் நிறைய கதைகள் இருக்குது. நான் இப்ப அந்த கதைக்கெல்லாம் போகல, உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் என்று நினைக்கிறேன். இதற்கு என்ன காரணம்? அதைத்தான் பழைய பழக்க வாசனை என்கிறார்கள். அப்ப இதுக்கு ஏன் நாங்க இப்படி சூழ்நிலை காரணமாக திரும்பவும் கீழ்நிலைக்கு எங்களோட தூய்மையான துறவு வாழ்க்கையிலிருந்து உலக இச்சைக்கு ஏன் திரும்புறோம் என்ற எங்களோட பழைய வாசனைகள் தான் அதுக்கு காரணம். அப்ப அதுக்குத்தான் இந்த திருவேந்தலத்தை சொல்லி சொல்லி கொண்டு வர அது எங்களை காத்து கொள்ளும் ஒரு சாதனமாக இருக்குது என்று சொல்லப்படுகிறது. இந்த பழக்க வாசனை, பழைய பழக்க வாசனை என்றது பகவத்கீதையிலையும் நான் வாசிச்சிருக்கிறேன். உங்கள்கிட்டையும் அது இருந்ததுண்டா பாருங்க. எனக்கு எத்தனையாவது அத்தியாயம் என்று ஞாபகம் இல்லை. ஆனா அந்த வாசனைகளால தான் அவர்கள் அந்த ஒரு ஜென்மம், இப்ப இந்த ஜென்மத்துல இருக்கிற இதுகள் எல்லாம் அடுத்த ஜென்மத்துல எனக்கு வாசனைகளாக வரும், முந்தின ஜென்மத்துல செய்ததெல்லாம் இப்ப வரும் என்று பகவத்கீதையில நல்ல விளக்கம் சொல்லினோம். எந்த குறள், எந்த சுலோகம் என்றும் எனக்கு எந்த அத்தியாயம் என்றும் தெரியல, பகவத்கீதையில இருக்குது. உங்கள்கிட்ட இருந்தா பாருங்க. அதைத்தான் அவைகளும் இஞ்ச சொல்லினோம். பழைய பழக்க வாசனையால தான் நாங்க மேல் நிலையில இருந்தாலும் சூழ்நிலை காரணமாக பிறகு கீழுக்கு வந்துடுறோம். வேப்ப மரத்தில் வாழ்ந்த ஒரு கதை சொல்லினான். வேப்ப மரத்தில் வாழ்ந்த ஒரு புழு அதன் இலை, பூ, காய் முதலியவற்றையே தின்று பழக்கப்பட்டிருந்தது. அது தற்செயலாய் அருகில் வளர்ந்திருந்த கரும்பின் மேல் வீழ்ந்தது. அப்போ ஒரு வேப்ப மரத்துல இருந்த புழு அது இந்த வேப்ப மரத்துல வார எல்லாத்தையுமே சாப்பிட்டு கொண்டிருந்தது. ஆனா ஒரு தற்செயலாக அதுக்கு பக்கத்துல வளர்ந்திருந்த கரும்பு தோட்டத்துல விழுந்துட்டது. அதனை பற்றி கொண்டது, அதனை சுவைத்தது. அப்ப அந்த கரும்புல விழுந்த உடனே அதை பற்றி பிடிச்சு கொண்டு அதை சுவைச்சு கொண்டு அதை சாப்பிட்டு கொண்டு வந்தது. சில காலம் அந்த சுவையை நுகர்ந்தது. கொஞ்ச காலம் அது இந்த கரும்பு சுவைதானே, அதை சுவைத்து கொண்டிருந்தது சாப்பிட்டு கொண்டு. காலமெல்லாம் அங்கேயே அது வாழ்ந்திருக்கலாம் அல்லவா என்ற கேள்வி கேள்விப்படுது. காலம் முழுக்க அந்த புழு அங்கேயே அந்த கரும்பிலேயே இருந்திருக்கலாம் தானே என்ற கேள்வி கேட்டுட்டு, ஆனால் அவ்வாறு அது செய்யவில்லை. அந்த கரும்பிலே அது இருக்கையில் அவ்வாறு செய்யவில்லை. கசப்பான வேம்பினையே உண்டு பழகிய அந்த முன்னே பழக்கம் அதை விடவில்லை. அப்ப அது நெடுகலமே வேப்பம் இதுல சாப்பிட்டுட்டு ஒரு இடையில போய் கரும்புல இதண்டு சாப்பிடிக்க அந்த கரும்பின் இனிப்பு வித்தியாசம், இது கசப்பு. ஆனா அதுக்கு இதுதான் பிடிச்சது. வேம்பின உண்டு பழகிய அந்த முன்ன பழக்கம் அதை விடவில்லை.
அப்பழக்க வாசனையால் அதற்கு வேம்பின் மேல் மீண்டும் விருப்பம் சென்றது. அப்ப அதுக்கு அந்த பழக்க வாசனையால வேம்புல தான் அதுக்கு விருப்பம் வந்தது. திரும்பவும் வேம்புக்கே போயிற்றுது. அதன் காரணமாக அது இனிய கரும்பினை விடுத்து தனது பழைய இடமாகிய வேப்ப மரத்துக்கே திரும்பியதாம். அப்ப அது அந்த பழக்க காரணமாக அது இனிப்பு தானே கரும்பு, இனிய கரும்பினை விட்டு வேப்ப மரத்துக்கே திரும்பியதாம் என்று சொல்லப்படுது. என்னன்னா அந்த பழைய வாசனைகள் என்கின்ற பழக்க பழைய வாசனைகளால நாங்க திரும்பவும் சூழ்நிலை காரணமாகவும் இப்படி மாறிவிடுவோம், விட முடியாமல் இருக்கும் என்றதைத்தான் சொல்லப்படுகிறது. மேலே இருந்தும் கீழே வந்துடும். அதுக்கு இது பொருந்துமோ தெரியல. நாயை குளிப்பாட்டி வீட்டுக்கு வச்சாலும் அது இதன்னும் என்று சொல்லுவினோம். எனக்கு அது பொருந்துமோ தெரியல. பொருந்தாட்டிக்கு மன்னிச்சு கொள்ளுங்க. அதுபோல பாச ஞானத்தை விட்டொழித்து பதிஞானத்தை பெற்று அதனால் பதியை அடைந்து பேரின்பத்தை நுகர்ந்த பின்னரும் முன்னே பழக்க வாசனையால் உலகத்தை நோக்கும் விருப்பம் நிகழ்தல் கூடும். அப்ப இத போல அண்டா மேல சொன்னதுதான் அந்த கதை. அத போல பாச ஞானத்தை விட்டொழித்து, இப்ப எங்களுக்கு 3 ஞானம் இருக்குன்னு நான் எடுத்து சொல்லி கொண்டு வரேன். திரும்ப திரும்ப சொன்னா உங்களுக்கும் கேட்க கேட்க போரிங்கா போயிட்டு மீனா மாமா சொல்லுவாயின்னு திருப்பி திருப்பி நான் சொல்றேன்னு. அப்ப பாச ஞானத்தை விட்டொழித்து பதிஞானத்தை பெற்று, பாசஞானம் போன உடனே விட்டொழித்து பதிஞானத்தை பெற்று அதனால் பதியை அடைந்து பேரின்பத்தை நுகர்ந்த பின்னரும், பேரின்பத்தை பதிய சேர்ந்து பேரின்பத்தை நுகர்ந்த பின்னரும் என்ன செய்யுது? முன்னே பழக்க வாசனையால் உலகத்தை நோக்கும் விருப்பம் நிகழ்தல் கூடும். அப்ப பதியை அடைந்து பேரின்பத்தை நுகர்ந்த பின்னரும் முன்னே பழக்க வாசனையால உலகத்தை நோக்கும் விருப்பம் நிகழ்தல் கூடும் என்று இங்க சொல்லினாம். அந்நிலை நிகழாதவாறு நீக்குதற்கும் ஞான நிலையில் உயர்ந்து நிற்பதற்கும் ஐந்தெழுத்து இன்றியமையாத சாதனமாய் விளங்குகிறது. அப்ப என்ன சொல்லினோம்? அப்படி நாங்கள் வராமல் அந்த அந்த நிகழ்ச்சி நடக்காமல் நாங்க பழைய வாசனையால முன்னே பழக்க வாசனையால உலகத்தை நோக்கும் விருப்பம் நிகழல் கூடும். அப்படி நிகழாமல் இருக்கிறதுக்காக அந்த நிலை நீங்குவதற்கும் ஞான நிலையில உறைந்து நிற்பதற்கும் அது வராமல் ஞான நிலையிலேயே நாங்கள் நிலைச்சு உறைந்து நிற்பதற்கும் ஐந்தெழுத்து இன்றியமையாத சாதனமாய் விளங்குகிறது. அப்ப எல்லாத்துக்குமே ஐந்தெழுத்து இன்றியமையாத சாதனமாய் விளங்குகின்றது. அதை நாங்கள் உச்சரிச்சு கொண்டு வர வேணும் செய்து கொண்டு. இக்கருத்து பற்றியே நம் ஆசிரியர் உமாபதி சிவம் இன்புணு நிலையை கூறி முடித்து அதன் பின்னர் ஐந்தெழுத்தருள் நிலையாகிய இதனை வைத்தார் என்பது அறிதற்குரியது. அப்ப நாங்க முதல் இன்புறு நிலைக்கு பிறகுதான் இது வருகிறது. இன்புறு நிலை 8வது அத்தியாயம் என்று அதிகாரம் என்று நினைக்கிறேன். அப்ப அதுக்கு பிறகுதான் இந்த இன்புறு நிலையை கூறி முடிச்சுட்டு அதுக்கு பிறகு ஐந்தெழுத்து அருள் நிலையாகிய இதனை வைத்தார். இது அருள்நிலை தானே, ஐந்தெழுத்து அருள்நிலையாகிய இதனை வைத்தார் என்று சொல்லப்படுகிறது. அப்ப இது 9வது அதிகாரம். அப்ப 8வது அதிகாரம் தான் இன்புறு நிலை என்று நினைக்கிறேன். இது 9வது அதிகாரம். இனி இன்னொரு பொருள் என்ற தலைப்புல சொல்றேன். இவன் அகன்று நில்லா வகையை நினைந்து, இவன் அகன்று நில்லா வகையை நினைந்து என்ற அந்த குறள் இருக்குத்தானே, அதுக்கு சொல்லப்படுகிறது என்பதற்கு ஆன்மா பாசத்தினின்றும் உடனே நீங்க மாட்டாத தன்மையை நினைந்து என்று பொருள் கூறினோம். அப்ப இந்த இவன் அகன்று நில்லா வகையை நினைந்து என்பதற்கு ஆன்மா பாசத்தினின்றும் உடனே நீங்க மாட்டாத தன்மையை நினைந்து என்று பொருள் கூறினோம். அப்ப ஆன்மா உடனே பாசத்துல நின்று நீங்க மாட்டுது என்ற தன்மைக்குத்தான் இதை சொல்லி இருக்கிறான். இதற்கு வேறொரு வகையாகவும் பொருள் கூறலாம். இதுக்கு இன்னொரு வகையாகவும் பொருள் கூறலாம். எப்படி? ஆன்மாவாகிய இவன்
திருவருளை நீங்கி நில்லாது அதனை விடாது பற்றி நிற்றல் வேண்டி ஆகமங்கள் திருவைந்தெழுத்தினை பல வகையாக அமைத்துக் கூறும் என்று பொருள் கொள்வதும் பொருந்தும். அப்ப இவன் என்றது ஆன்மாவாகிய இவன். அப்ப திருவருள நீங்கி நில்லாது அதனை விடாது பற்றி நிற்றல் வேண்டி, அதை விடாமல் பற்றி நிற்றல் வேண்டி ஆகமங்கள் திருவைந்தெழுத்தினை பல வகையாக அமைத்து கூறும் என்று பொருள் கொள்வதும் பொருந்தும் என்று இன்னொரு விதமாகவும் பொருள் சொல்லி இருக்குது என்றதைத்தான் சொல்லி இருக்கிறான். அப்ப என்ன சொல்லினம் தொகுத்து பார்த்தோம்டா, அப்போது இப்ப விளக்கம் பார்த்தினாங்க. பொருள்: ஆன்மா பாசத்தினின்று உடனே நீங்க மாட்டாமல் படிமுறையிலே சிறிது சிறிதாகவே நீங்கும் இயல்புடையது. அப்ப ஆன்மா பாசத்தில இருந்து உடனே நீங்காமல் படிமுறை, படிப்படிப்படியா நாங்கள் ஒரு ஏணிப்படியில் ஏறி ஏறி போவோம், அப்படித்தான். அப்ப படிமுறையிலே சிறிது சிறிதாகவே நீங்கும் இயல்புடையது. அதின் இயல்பு அப்படித்தான். அதனை கருதியே ஆகமங்கள் திருவைந்தெழுத்தினை ஒரு படியாக கூறாமல் இங்கனம் படிமுறைக்கு ஏற்ப பல வகையாக அமைத்து கூறுகின்றன. அப்ப அதனாலதான் இதை கருதித்தான் ஆகமங்கள் திருவைந்தெழுத்தினை ஒரு படியாக கூறாகாமல், ஆகமங்கள் 28, உபாகமங்கள் 207 எல்லாம் நாங்கள் உண்மை விளக்கம் படிக்க சொன்னது. அப்ப அந்த ஆகமங்கள்லையும் நினைக்கிறேன் காமிகம் தொடக்கம் பாதூளம் என்று நினைக்கிறது 28 ஆகமங்கள் திருமந்திரத்திலையும் வருது. நாங்க இப்ப ஆகமத்துக்கு அப்ப ஆகமங்கள் திருவைந்தெழுத்தினை ஒரு படியாக கூறாமல் இங்க நம் படிமுறைக்கு ஏற்ப பல வகையாக அமைத்து கூறுகின்றன. அப்ப படிமுறைக்கு ஏற்ப பல வகையாக இப்ப நாங்க பார்த்தாங்களே இல்லையா 5 வகை, அதைத்தான் சொல்லி இருக்கிறோம். அப்ப இவன் என்றது சொற்பொருள் விளக்கத்தை சொல்றேன். இவன் என்றது ஆன்மா அகன்று நில்லா வகையை பாசத்தினின்றும் உடனே நீங்க மாட்டாத தன்மையை நினைந்து கருதியே எல்லா வகையும் திருவைந்தெழுத்தினை பல வகையாகவும் இயம்பும் ஆகமங்கள் அமைத்து கூறும் என்று சொல்லப்படுகிறது. இதுதான் 90வது குறளின் விளக்கமும் பொருளும் சொற்பொருளும் பார்த்திருக்கிறோம். இனி அடுத்தது 10ஆம் அதிகாரம். நாங்கள் அதை பார்க்கலாம், அடுத்த வகுப்புல நாங்கள் பார்க்கலாம். நன்றி.